அங்கே புதுசாக கட்டின குச்சில்கிட்ட ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்துட்டு ஒரு ஊஞ்சல் இருந்தால் நல்லா இருக்குன்னு பசங்க சொன்னாங்க. சரி வேப்ப மரத்தில் ஏறி ஊஞ்சல் கட்டிடலாம்னு சொல்லி சைடில் இருந்தால் ஒரு துணியை எடுத்து ஊஞ்சல் சின்ன வயசில் எப்படி நம்ம ஊஞ்சல் விளையாடுவோமோ அதே மாதிரி நம்ம குச்சில் கட்டினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஊஞ்சல் கட்டுறதுக்கு நம்ம ஊர் பையன் வேப்ப மரத்தில் வேகமாக ஏறிட்டான். கிட்டத்தட்ட கெட்டி போட்டு கட்டினா தான் சேலைங்கள் எது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வேப்ப மரத்தில் ஏறி நல்லா ஊஞ்சல் கட்டுறதுக்கு நல்லா துணியை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா ஊஞ்சல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஸ்ட்ராங்காக கட்டினா தான் நம்ம கிளியாமல் இருக்கும், முக்கியமாக தாங்கவும் செய்யும். நாம் சின்ன வயசில் தொட்டில் படுத்திருப்போம், பார்க்கு போனால் ஊஞ்சல் உட்காந்து விளையாடுவோம். இந்த மாதிரி குச்சில்கிட்ட ஒரு வேப்ப மரத்தில் ஒரு துணியை கட்டி ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தா கிராமமே என்றால் சொர்க்கம் மாதிரி எங்கள் ஊர் குச்சில் கிட்ட இந்த மாதிரி கட்டி உட்காந்துருந்தா செம்ம வைக்கம் தெரியாது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். சரி ஊஞ்சல் கட்டியாச்சா, சரி ட்ரையல் பார்க்கணும்னு சொல்லி ஏறினா பயனை விட்டு கிட்டத்தட்ட சேலை நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா ஊஞ்சல் மாதிரி நல்லா சூப்பராகவும் இருக்குது. சரி அவன் மட்டும் ஏறி போப்பனா நம்மளும் சின்ன வயசில் ஏறி விளையாண்ட மாதிரி நானும் இந்த ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கேன். மறக்க முடியாத நிகழ்வுன்னா அது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி ஊஞ்சலில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.